தமிழ்நாட்டை 15 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்து சென்ற திமுக அப்படின்னு அதிரடியான ஒரு விஷயத்தை இப்போது அண்ணாமலை ஒரு ஆதாரத்துடன் பதிவு பண்ணியிருக்காரு. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலரும் இளைஞர் அணி பணியாளருமான சுரேஷ்குமார் சமீபத்தில் கள்ளச்சாராயம் விற்றதாக பிடிபட்டார். அரசுக்கு சொந்தமான டாஸ்மாகுக்கு விநியோகம் செய்யும் உரிமம் பெற்ற மதுபான ஆலைகளை திமுக அமைச்சர்கள் நடத்தும் அதே வேளையில் அவர்களின் அடிமட்ட நிர்வாகிகள் கொல்லைப்புற அமைப்புகளை இயக்கி கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து எண்ணற்ற உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றனர். தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் துயரங்களையும் வரலாறு காணாத உயிரிழப்பையும் கண்டபோதிலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திலிருந்து திமுக சிறிதும் கற்றுக்கொள்ளவில்லை. மரூர் ராஜா முதல் கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி வரை இப்போது சுரேஷ்குமார் வரை அவர்களை இணைக்கும் பொதுவான விஷயம் என்னவென்றால், அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் கள்ளச்சாராயத்தின் கொடிய வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டை 15 ஆண்டுகள் பின்னுக்கு இழுத்து சென்ற திமுக அப்படின்னு சொல்லி இப்போ அந்த புகைப்படத்தையும் பகிர்ந்து அண்ணாமலை அதிரடியாக ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ இணையத்தில் வைரலாகிட்டுருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.